என்னோட பேர் வந்து சந்தோஷ். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில மாணவரா இருக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக வந்து திமுக பல்வேறு போட்டிகளையும், பல்வேறு நிகழ்வுகளையும் கொண்டு சேர்த்துட்டு இருந்தாங்க. இளைஞர்கள்கிட்ட கலைஞரை கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் பயன்பட்டுருக்கு. அதில பொறியாளர் அணி சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில மாநில அளவில 2ஆம் இடம் பிடித்திருக்கிறேன். இந்த போட்டியோட மையமே என்ன அப்டின்னா, இன்றைக்கு புத்தக வாசிப்பு இல்லாம, வரலாற்று புரிதல் இல்லாம இருக்கவங்ககிட்ட கொண்டு போய் கலைஞரை சேர்ப்பதற்கான ஒரு நிகழ்வா தான் பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, இந்த பொறியாளர் அணி நடத்தக்கூடிய இந்த பேச்சு போட்டியில வந்து 14,000க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு மாவட்டமா தேர்ந்தெடுக்கப்பட்டு மண்டல அளவுக்கு வந்து, மாநில அளவுக்கு வந்து இப்ப நாங்க வெற்றியாளர்களா மாறி இருக்கிறோம். இந்த 14,000 பேர்கிட்டயும் கலைஞரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை திமுகவுடைய பொறியாளர் அணி செய்திருக்கு அப்டின்றத சொல்லணும். இதில இன்னொரு கூடுதலான சிறப்பு என்ன அப்டின்னா, கலைஞர் அப்டின்னாலே திட்டமிட்டு அவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்களை வந்து இளைய தலைமுறையிட்டிருந்து உடைக்கக்கூடிய வேலையை இந்த பேச்சு போட்டி செய்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கத்துடைய திசை வழியாக, திராவிட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய திசை வழியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நாங்கள் இந்த பரிசை வாங்கினோம். அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு பெரியாரிய கருத்தியலோடு, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திராணியோடு, இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நாளைய தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக அவர் வளர்ந்திருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த பரிசை வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. எங்களுக்காக 2 வார்த்தை அந்த பேச்சு போட்டியில நீங்க பேசுங்க. பேச்சு போட்டியில் வந்து நான் வந்து எப்போதுமே என்ன நினைப்பேன்னா, ஒரு மேடையை வந்து செய்தி பேசக்கூடிய ஒரு இடமா மாற்றணும்னு நினைப்பேன். திராவிட இயக்கத்திலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து மேடைகளை வந்து எப்போதுமே செய்தி பேசக்கூடிய இடமா தான் பார்க்குறேன். இந்த மேடையில் நான் சொன்ன மிக முக்கியமான செய்தியை வந்து நீங்கள் பதிய வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, உள்ளொதுக்கீடு செல்லுன்ற அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடும் அந்த வழக்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசாங்கம், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது அருந்ததியருக்கு தந்த 3% உள்ளொதுக்கீடு செல்லுன்ற அந்த தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறது. அந்த உள்ளொதுக்கீடை தந்தபோது தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இடஒதுக்கீடுக்கான போராட்டங்கள் நடக்குது. 3% இடஒதுக்கீடு தரப்போகிறாங்க. அதற்கான மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறப் போகுது. அருந்ததிய மக்களுக்கான அந்த மசோதா நிறைவேறுகிற போது கலைஞர் வந்து காவேரி மருத்துவமனையில் தண்டுவட ஆப்ரேஷனுக்காக போய் சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தான் அந்த மசோதாவை வந்து முன்மொழிகிறார். அமைச்சர் மருத்துவர்கள்ட்ட சொல்கிறாரு, ஆப்ரேஷனை கொஞ்சம் நேரம் தள்ளி வைங்களேன், மசோதா நிறைவேறிட்டும், அந்த செய்தியை நான் பார்த்து விட்டுட்டு போய் அந்த ஆப்ரேஷனை செய்துகிறேன்னு சொல்லி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த மசோதா நிறைவேறியிருந்த என்னுடைய தலையில் வச்சு கூத்தாடுற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த செய்திகளை மேடைகளை பதிய வச்சேன். குதிரை வண்ணாருன்ற ஒரு சமூகம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஊருக்கு ஒரு 2 குடும்பம் இருக்கிறதே ரொம்ப குறைவு தான். ரொம்ப எண்ணிக்கையில் சில ஆயிரம் பேர் தான். அவங்களால பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கலைஞருக்கோ திமுகவுக்கோ கிடைத்து விட போவதில்லை. கலைஞர் எப்படி சமூக நீதி தளத்தில் நிலைநிறுத்திருக்கிறான்றதுக்கு அது ஒரு சான்று. என்ன அப்படின்னா, எந்த விதமான வாக்கு வங்கியும் இல்லாமல் சில ஆயிரம் மக்கள் இருக்கக்கூடிய புதுரைவனார் சமூகத்துக்கு தன்னுடைய ஆட்சியை பயன்படுத்தி அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து தந்து அவர்களுடைய முன்னேற்றத்திலும் திராவிடர் இயக்கம், திமுக தலைமையிலான அரசாங்கம் பணி செய்திருக்கின்ற போன்ற செய்திகளை வந்து மேடையில் பதிய வச்சேன். கலைஞர் இல்லாத இந்த 6 ஆண்டுகளில் கலைஞர் செய்த அந்த சமூக நீதி சாதனைகளை யாராலும் வீழ்த்த முடியாமல் இருக்குது. அதே மேடைகளில் பதிய வைத்ததும், அவரால் பயனடைந்தவென்ற முறையிலையும், திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்த அந்த தலைவரை கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கு கொண்டதிலும் பெருமகிழ்ச்சி. இந்த மாதிரியான பேச்சு போட்டிகள் இளைஞர்கள் மத்தியில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்றைக்கி திராவிட இயக்கம் அப்படின்னாலே பேசி வளர்ந்த இயக்கம் தான். ஆரம்ப காலத்தில் திராவிட இயக்கத்துடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா, திராவிட இயக்க தலைவர்கள் ஊர்தோறும் போய் பேசி தான் இயக்கத்தை வளர்த்தாங்க, கட்சியை வளர்த்தாங்க. பேசியும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் அப்படின்னு சொன்னால் அது திராவிட இயக்கம் தான். உண்மை செய்திகளை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்காமல் போனாலும் சரி, மக்களிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லி அவர்களுக்கான வளர்ச்சிக்காக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக திராவிட இயக்கம் பணி செய்திருக்கிறது. அந்த நூற்றாண்டு கால போராட்ட வரலாறை வந்து இன்றைக்கி சிலர் வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற இயக்கங்களும், இங்கே பிணம் தண்ணி அரசியல் செய்யக்கூடிய சில போலி தமிழ் தேசிய இயக்கங்களும் திராவிட இயக்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேளையில் இது போன்ற போட்டிகளின் வழியாக திராவிட இயக்கம் செய்த சாதனையையும், திராவிட இயக்கத்தால் நம்ம என்ன பயனடைஞ்சிருக்கிறோன்ற செய்திகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு இந்த மாதிரியான போட்டிகள் மிக பயனுள்ளதாக இருக்குது. இதை கையில் எடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் நன்றியையும் பாராட்டையும் சொல்லணும்.